அருமை திருக்குறள் ஆர்வலர் அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு அன்பார்ந்த நெஞ்சத்தோடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி கடி அவர்கள் நம்முடைய செயலாளர். அவர் இரவுக்கு ஒரு சிறிய விளக்கம் தந்து இந்த வரவேற்புரையை நிறைவேற்றினார். இந்த இரவை பற்றி சொல்கின்ற போது, இரவு அது இரத்தலா இருளை பெறுகின்ற பகல் இரவு என்கின்ற அந்த வகையில் இரவா என்ற ஐயப்பாடையும் எழுப்பினார். என்னை பொறுத்த அளவில் சொல்வதென்றால் இரண்டும் ஒன்றுதான். என்றால் இப்பொழுது இரவானால் உலகமாக நமக்கு மின்சாரம் இருக்கிறது, வீடு முழுவதும் தெரு முழுவதும் விளக்குகளை ஏற்றுகின்றோம். ஆனால் பழைய காலத்தில் ஊருக்கு ஒரு விளக்கு கம்பம் வைத்திருப்பார்கள். அந்த விளக்கு கம்பம் ஊருக்கு தொடக்கத்தில் இருக்கும். அதுதானே வெளிச்சம் தெரியுமே தவிர மீறி அவங்க வீட்டில் ஒரு சின்ன விளக்குகளை வைத்து வாழ்க்கையை நடத்துவார்கள். எனவே இரவு என்பது அந்த காலத்தில் மிக கொடிய துயரை தருகின்ற ஒரு மாலை பொழுது, அல்லது இரவு பொழுது. அந்த இரவு பொழுதை போல பொதுவான ஏழை மக்கள் தங்களுக்கு இரவை போல அச்சம் தருகின்ற அல்லது இரவை போல துன்பம் தருகின்ற ஒரு பொழுதை, ஒரு நிலையை உருவாக்குவது இரவு என்கின்ற அந்த இரத்தல். எனவே இரவும் இரத்தலும், இரவு என்கின்ற அந்த நேரமும் இரத்தல் என்கின்ற அந்த பொருளும் கிட்டத்தட்ட ஒரே அடிப்படையில் உருவானவை. அந்த நிலையில் இந்த இரவுக்கு விளக்கம் சொல்கின்ற போது பல்வேறு பேரறிஞர்கள் பல்வேறு விதத்தில் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இரத்தல் வாழ்வு இருந்து போனது போன்ற மருந்து மாற்றலால் இயற்கை பசியாம் எரியாற்ற மாட்டாமல் பொருள் இறப்பாரை தேடி பொருள் ஏற்றி வாழ்தல் இறத்தலாம். இறப்பாக்கு வழங்குவார் புறப்பர். அதாவது இரவரும் புறபலரும் என்கின்ற இரண்டு சொற்கள் நம்ம வள்ளுவ பெருந்தகை இந்த இரவுக்கும் அவரை காப்பாற்றுவதற்கும் வழங்கி வருகின்றார்கள். இரவு என்பது இரத்தல். காசு பிள்ளை அவர்கள் அவர் மட்டும் சற்று மாறுபட்டு சொல்கின்றார். இரத்தல் என்பதை விட ஒரு பொருளை இரவலாக வாங்குதல், அந்த சொல்லை பயன்படுத்த சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்தையும் சொல்கின்றார். நற்செயல்களுக்காக பிறர் உதவியை நாடல் மிக சிறப்பானது இரவு என்பதற்கு காசு பிள்ளை அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இன்னும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் பிறரிடம் ஒன்றை கேட்டு பெறுதல், யாசகம் பெறுதல் இல்ல, பிச்சை எடுத்தல் இல்ல, ஒன்றை கேட்டு பெறுதல், யாசகம் உட்பட ஒன்றை கேட்டு பெறுதல் என்கின்ற அந்த கருத்தை சொல்கிறார். வரியார் உடலோங்கி சாவை விளக்குதை பொருட்டு இரவு கூறினார் என்று இன்னொரு பேரறிஞர் வள்ளுவருடைய அந்த இரவு பற்றி கூறுகின்றார். கல்வி, பொறுத்திறம், ஆக்கம் முதலியை இல்லாமையால் கேட்டு பெறுகின்ற நிலை என்று இன்னொரு உரையாசிரியர் சொல்கின்றார். பாவாணர் ஐயா அவர்கள் மிக தெளிவாக பெருநாட்டு சென்று இறந்து கோடல் என்று சொல்லி அதற்கு விளக்கம் பெறுகின்ற போது, உடல் உழைக்க இயலாதவர் கலைகன். கலைகன் என்றால் பாதுகாப்பு, காடு என்று சொல்வது, அதுக்கு சரியான தமிழ் சொல் கலைகன். கலைகன் இல்லாதவருமான குருடர், கூனர், சப்பானியர், நொண்டியர், முடவர், நோயாளியர், முதியோர் முதலியோர் இறந்துண்டல். இது முன்னோர் தேட்டும் என்றால் முன்னோருடைய சொத்து. உறவியும் இல்லாத வறுமையாளர் இறப்பது என்று இந்த இரவுக்கு அருமையான விளக்கம் தருகின்றார். நம்முடைய இலக்கியங்களிலே ஈயன இறப்பது இழிந்தன்று, இழிந்ததல்ல, இழிந்தன்று இழிந்தது, ஐயா வாங்க. அதற்கு ஈயன் என்று அழைந்தும் இழிந்தென்று நம்முடைய இலக்கியங்கள் கூறும். இறப்பது இழிவுதான். அந்த இறப்பு எவனோடு கேட்கும் போது இல்லை என்று சொல்வது அதை விட இழிவுதான் என்கின்ற அந்த கருத்தை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இரவுக்கு விளக்கம் பெறுவார்கள். இரவு, இரத்தல், இருள், இந்த மூன்றும்
கிட்டத்தட்ட ஒரே சொல்லின்ற விரிவாகவும் ஒரே பொருள் கொண்டதாகவும் இருக்கிறது. பழைய காலத்துல சொன்ன மாதிரி ஒரு ஊர் மாலை 6 மணி பொழுது அடைந்தவுடன் அவர்களுக்கும் அடைய வேண்டிய, அதாவது வீட்டில் முடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். அப்போது அந்த காலகட்டத்தில் இரவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுடைய திண்ணையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி, ஐயா எங்களுக்கு ஈயுங்கள், எங்களுக்கு பொருள் வாருங்கள் என்று சொல்வார்கள். அந்த சொல்லியல்தான் அங்கே அந்த அவருடைய திண்ணையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை கூறி வாடி ஆடுகின்ற அந்த கலை தான் திண்டாடுதல் என்று சொல்லுவார்கள். திண்டாடுதல், திண்டாடிட்டு இருக்காண்டான்னு சொல்லுவோம்ல, அந்த சொல் உருவாது அந்த நிலையில் இருந்தான் என்று கூட நாம் அறிய முடிகிறது. அந்த இரவு உணவு என்பது தமிழ்ல அத்தாளம் என்று சொல்வார்கள். இரவு உணவுக்கு காலையில் உணவு முற்றாளம், முதல் ஆழம், முன் ஆழம் முற்றாளம். இரவு உணவு அத்தாள பட்னி. அந்த அத்தாள பட்னி இருப்பதை நீக்குவதற்காக, அதை அகற்றுவதற்காக இரவு தோறும் எல்லா வீடுகளிலும் சென்று இரத்தல் வழக்கம். அதனால் இந்த இரவு என்ற சொல்லும் இரத்தல் என்ற சொல்லும் கிட்டத்தட்ட ஒரே நிலையிலிருந்து வந்ததாக நாம் கருதி கொள்ளலாம். ஆனால் இந்த திருவள்ளுவர் 10 குறளில் இரவு என்கின்ற ஒரு கருத்தை பற்றி சொல்லுகின்ற போது திருவள்ளுவருக்கு இரத்தல் உடன்பாடா என்றால் நிச்சயமாக உடன்பாடு இல்லை என்றே நான் சொல்வேன். இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டும், பரந்து கெடுக உலக இயக்கியான் என்று வள்ளுவ பெருமான் ஒரு இடத்தில் கூறுகின்றார். எனவே இரவு அத்தகைய விரும்பத்தக்க ஒரு நிகழ்வல்ல, விரும்பத்தகாத நிகழ்வுதான், ஆனால் தடுக்க முடியாத ஒன்று என்பதையும் பின்வரும் செயல்களில் நேரங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த இரவை மிகவும் பழித்தவர். ஆனால் 10 பாடல் இரவு அடுத்து இரவச்சம் என்கின்ற அதிகாரங்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே செல்கிறார்.